வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற ஒரு வெஜ் ரெசிபி தான். ஆனால் இது வெஜ் ரெசிபின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே இருக்கும். இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ்ஜு ப்ரான் ஃப்ரை. இதை செய்கிறதுக்கு நான் முதல் நாள் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலையும் பன்னீரும் எடுத்திருக்கேன். இதை மெஷரிங்கில் சொல்லணும்னா ஒரு 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலைக்கு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொண்டக்கடலையை சேர்த்து அதோட நம்ம பன்னீரையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. பன்னீரும் கொண்டக்கடலையும் உள்ள தண்ணி தான் இந்த அளவுக்கு இருக்குது. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவிலையும் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். மைதா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு பைண்டிங் வர்றதுக்காக. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூளாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய், மல்லி, மஞ்சள் அந்த குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிற மிளகாய் தூளை இதோட சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம திரட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு மாவு லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, மைதா மாவு இது எல்லாத்தையுமே ஈக்குவல் ஆக்கி உங்களுக்கு இந்த மாதிரி திரட்டுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை திரட்டும் போது உங்களுக்கு எண்ணெய் தொட்டு திரட்டுறதை விட உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மாவு, மைதா மாவு தொட்டு திரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா செய்யும் போதே நம்ம கரெக்டான மாவை நம்ம கொண்டுட்டு வந்திருந்தோம்னா உங்களுக்கு எதையுமே நீங்கள் மாவோ எண்ணெயோ எதையும் சேர்க்காமலே நீங்கள் அழகாக கையாலேயே ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரான்குள்ள ஷேப்பை அழகாக கொண்டு வந்துடலாம். நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு சுற்றி ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ப்ரான்குள்ள ஷேப்பை கொண்டுட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பர்ஃபெக்டாக ப்ரான் மாதிரியே தான் இருக்கும் அது. இதை போலவே மீதம் இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் இது பார்க்க. அதே மாதிரி ஷேப்பில் இந்த பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அந்த மாவில். இப்போ நம்ம ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பொரிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ப்ரான் ஃப்ரையும் நல்லாயிருக்கும். இது ஃப்ரை ஆகும்போதும் நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப டார்க்காக இதை ஃப்ரை பண்ண விட வேணாம். இந்த மாதிரி லைட்டாக குக் ஆனால் போதும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே கடாயிலேயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப், பே லீஃப், கல்பாசி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க. சிம்முலையே நல்லா இதை பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நல்ல சூப்பரான ஒரு கிரேவியாக ரெடியாக இருக்கும். நம்ம ரொம்ப லிக்விடாக வைக்கல, கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்குது. நம்ம ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு எல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இது உடையாது. அதே சமயத்தில் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்து ரொம்ப நேரம் தண்ணியிலலாம் கொதிக்கிறத விட நம்ம ஏற்கனவே இது பொரிச்சதுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண நம்ம பெப்பரும் சீரகத்தையும் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மசாலா வேகிறதுக்காக இந்த ப்ரான்ஸோடு செட் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மூடி வச்சு எடுக்கும்போது எல்லாமே இந்த ப்ரான்ஸில் இந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டிஷ் இது.
இது வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டு நம்மளால் ஸ்மெல்லு மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியாது. பட் டேஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள்.